ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஸ்வேதா என்ஜி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். என் பேர் ஸ்வேதா. நான் இப்போ வந்து நியூசிலாண்டில் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கேன். நான் வந்து 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதனால எனக்கு தேவையான திங்ஸு, பேபிக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் வந்து எனக்கு 4 இயர்ஸில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே கலெக்ட் பண்ணி எங்கள் அண்ணன் தான் வந்து சேலமில் இருக்க வணக்கம் எக்ஸ்பிரஸில் போய் கொரியர் பண்ணியிருந்தான். கொரியர் வந்து பற்றி நான் சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து ஒரு ஃப்ரைடே, இந்த வீக் ஃப்ரைடே கொரியர் போட்டேன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேவே எனக்கு பார்சல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. வாங்க நம்ம இந்த பார்சலில் என்னென்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தோம்னா டைப்பர் பேக்கு. நான் மதர்லி பிராண்டில் தான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து டைப்பர் பேக் வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு. அது குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு எங்கள் மம்மியோட காட்டன் சாரீ வேணும்னு கேட்டிருந்தேன். அது வந்துருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இது வந்து யூரின் மேட்டு. இது வந்து காட்டு ஃபுல்லாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் என் பொண்ணுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்போது தான் வாங்கியிருந்தேன். அது வந்து அதிகம் யூஸ் பண்ணாதனால எனக்கு இதையே அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அதையே அனுப்ப சொல்லி வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரீ ரெண்டுமே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் மம்மி அடிக்கடி யூஸ் பண்ண சாரீ. இந்த யூரின் மேட்டு ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இது வந்து சின்னது, அது வந்து பெருசு. சரி, அது பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிளாங்கெட்டு. இது வந்து நான் பேபி ஹக்கோடது தான் போட்டிருந்தேன். எப்படி வருமோ என்னங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஆனால் இது வந்ததுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே இந்தாண்ட பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸு. இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். இப்போ எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இதுவும் கொரியரில் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து இந்த விசிபிள் பேகு. இந்த பேக்கில் வந்து நம்ம என்ன போட்டு வச்சுருந்தாலும் அது தெரியும். அது நம்ம என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அதெல்லாம் தெரியறதுக்காக நான் இது ஒரு 3 செட் ஆஃப் பேக் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தோம்னா நான் வந்து மஸ்லின் ஸ்வாடல்ஸ் தான் ஒரு 3 செட் ஆஃப் இருக்கிறது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து டச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படா பேபி கையில் வாங்குவோம் இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறத வச்சு அப்படின்னு சொல்லி தான் இதை 3ம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்து வச்ச கையோடைய அடுத்தது என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இது வந்து மஸ்லினில் இருக்கக்கூடிய ஒரு ஜப்லாஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து சும்மா பட்டன் வச்ச மாதிரி. இதை வாஷ் பண்ணிட்டு இது ஒரு லேயராக போட்டு இதுக்கப்புறமேட்டு மேலே இருக்க லேயர்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு செட் ஆஃப் 5 வந்து எங்கள் அக்கா எங்கள் ஊரில் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு அனுப்பியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எப்படா பேபி வெளியே வருங்கிற மாதிரி தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்தது இது பார்த்தோம்னா இது வந்து ஃபுல் செட்டு. இது ஃபுல் செட்டு வந்து ஒன்று வந்து பட்டன் வச்ச மாதிரி, ஒன்று வந்து ஜிப் வச்ச மாதிரி வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எங்கள் அக்கா வந்து வாங்கி அனுப்பியிருந்தாங்க. இது பார்த்தோம்னா பேபி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி தூக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது தான், என் பொண்ணுது. இது ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே, இதை அமுச்சு விடுங்க, யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து டிஸ்போசபிள் பேண்டீஸு. இது வந்து ஒரு 3 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது இது வந்து பேடு வந்து எவர் அப்படிங்கிற அந்த பிராண்டு வந்து ஊர்லேயே வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து தெர்மல் வேர்ன்னு சொல்லிட்டு அமேசானில் பார்த்துருந்தேன். சரி, ஓகே, போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செட்டு போட்டிருந்தேன். வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இது 3யும் நல்லா எடுத்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இது பார்த்தோம்னா என் பொண்ணுக்கு வந்து பர்த்டேவுக்கு எங்கள் அக்கா வந்து ட்ரெஸ் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு தான் இது. இது வந்து எங்கள் ஊரில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் போய் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவளே செலக்ட் பண்ணி தான் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தோன்னு பார்த்தோம்னா இது வந்து பேபி கொஞ்சம் டாய்ஸும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். என் பொண்ணு சின்ன வயசில் அவள் என்னென்ன யூஸ் பண்ணாலும் அந்த டாய்ஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் அமேசானில் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து வச்சு அனுப்பியிருந்தாங்க. ஒன்று வந்து ஜிப்பு வச்சது சொன்னல, இது வந்து பட்டன் வச்ச மாதிரி இருக்கிற ஃபுல் செட்டு. அதையும் எடுத்து பார்த்துட்டு அடுத்தது வேறு என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது இது பார்த்தோம்னா குல்லா, க்ளவுஸு எல்லாம் செட்டாக 3 செட்டாக வரது. இது வந்து நல்லா இருந்த மாதிரி நிறைய ரிவ்யூ இருந்துச்சு. ஆனால் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது பேபிக்கு போடுறதுக்கான சாக்ஸு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சரி, ஓகே, 3 செட் ஆஃப் சாக்ஸ் வந்து வாங்கி வச்சுப்போம், யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணுவோன்னு தெரில. சரி, ஆர்டர் போட்டதில் சரி இதையும் சேர்த்து ஆர்டர் போடுவேன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து அந்த க்ளவுஸு சொன்னல, அதோட க்ளவுஸ் செட்டு. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா
அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஷர்ட்டு மாதிரி பேபிக்கு வந்து ஷர்ட்டு பேண்ட்டு அந்த மாதிரி போடுறதுக்காக கொஞ்சம் ஷர்ட்டும் சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ குட்டி குட்டியாக இருந்துச்சு, எப்போ பேபிக்கு போடுவோங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா இதுவும் வந்து லவ் லேப்லேருந்து மஸ்லின் ஸ்வேடல் தான். இது வந்து ஒரு செட் ஆஃப் நிறையா இருந்துச்சு, ஒயிட் கலரில் இருந்துச்சு. சரி இது நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் எல்லாமே க்ரூமிங் கிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இதில் வந்து எல்லாமே இருந்துச்சு. இது வந்து நான் இந்த பிளாங்கெட்டான்னு சொல்கிறத என்ன சொல்கிறேன்னு தெரியல. இது வந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இது வந்து என் பொண்ணுக்காக ஆர்டர் பண்ணியிருந்த இன்னொரு ஃப்ராக் தான். இதெல்லாம் வந்து நான் மித்ராவில் தான், ஃப்ராக் எல்லாமே மித்ராலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவளுக்கு வேணுங்கிறத. இது பார்த்தோம்னா நான் வந்து பேபி ஹக்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செம்ம குட் குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வின்டர் இல்லை இப்போ கொஞ்சம், அதனால் வின்டர் செட்டு வந்து ஒரு 2-3 செட்டு வாங்கி வச்சுப்போம். எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். சரி வாங்கி பார்ப்போம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தோம்னா இது வந்து பேபியோட தெர்மல் வேர் தான். இது செட் ஆஃப் 3 இருந்துச்சு. இது வந்து நான் வந்து பேபி ஹக்கில் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது வந்து ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிறது. பேபிக்கு வந்து ஒரு ஸ்வெட்டர் வாங்கி வைக்கணும். இங்கே வந்து அப்போ ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் குளிராக இருக்கும்ல, அதுக்காக ஒரு ஸ்வெட்டர் வாங்கி வச்சுப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வெட்டரும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் என் பேபிக்கு வாங்கின திங்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு என்னென்ன வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.